ஹாய் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயருங்க. போன வருஷம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தை நம்ம பாசிட்டிவாக கொண்டு போவோம். இது வரைக்கும் நமக்கு நடந்த எல்லா விஷயத்துக்குமே நம்ம காடுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனால் இனி வரப்போகிற நல்ல விஷயங்களுக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம நல்லபடியாக 2025க்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. என்னடா அடுப்பு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது புதுசுங்க. ஸோ இதில் சமையல் பண்ணி மார்னிங் சமையல் பண்ணி முடித்ததுனால மார்னிங் எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் சமையல் பண்ணி முடிச்சுட்டு அந்த அடுப்பு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் டேங்கெல்லாம் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதில் உள்ள மாதிரியே கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கும்போது தான் நான் இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும். ஸோ அவங்க தூங்குகிற கேப்பில் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதுக்கு கொஞ்சமாக நம்ம விம் லிக்விட் இருக்குங்கள்ல, அது கொஞ்சமாக விட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். ஏன்னா சமைச்சிட்டு அதில் சாமிக்கு பாலெல்லாம் நிவேத்தியம் வைக்கும்போது நம்ம அடுப்பில் தானே செய்வோம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இது பட்டர்ஃப்ளை கம்பெனி இந்த அடுப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க. 2500 இந்த அடுப்பு. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் சாமிக்கு பால் காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன். அந்த பாட்டம்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு அதுலேயே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எடுக்கலாம். இது இந்த மேலே உள்ளதை மாத்திரம் தான் எடுக்க முடியும். இந்த பாட்டத்தை ஃபிட் பண்ணிட்டாங்க, அதை எடுக்க முடியல. அந்த அடுப்போட இது ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. கிளாஸ் ஐட்டங்கிறதுனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது சாமிரம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலம்லாம் போட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு அந்த இடத்தையுமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். நம்ம எல்லாத்தையுமே எடுத்து இந்த கீழே வைக்க முடியாது. ஏன்னா பாப்பா சடனாக எழுந்துச்சிட்டா அப்படின்னா திருப்பி நான் அதை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும். ஸோ அதனால் அதை பக்கத்துலேயே வச்சுட்டு சுத்தமாக நீட் பண்ணிவிட்டு ஆமாங்க, ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீட்டாகிடுச்சு. தண்ணியெலாம் வச்சு தொடச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த லைனுமே ஒத்தப்படையில் தான் போடணும். சாமிக்கு கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் தான் போடணும். 5, 7 இது மாதிரி தான் போடணும். ரொம்ப அழகாலாம் எனக்கு போட தெரியாது. ஏதோ கோலம் போடுவேன், சுமாராக போடுவேன், நல்லா போடுவேன். அந்த சைடில் உள்ள பார்ட்ருமே ஒத்தப்படையில் பண்ணுற மாதிரி கரெக்டாக போட்டுருவேன் நான். நீங்கள் எப்படி போடணுமோ அது மாதிரி உங்கள் சாமிக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் இருந்த இடத்துல ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். பெருமாளை எடுத்து அவங்க இடத்துல வச்சுட்டு சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. பூவெல்லாம் எடுத்தாச்சுங்களா? ஸோ இப்போ புது பூ மாற்றணும் சாமிக்கு. ஃபஸ்ட்டு அந்த சைட் பார்ட்ரு கோலம் தான் போட்டிருக்கேன். மகாலட்சுமிக்கு பக்கத்தில் எப்போவுமே நான் உப்பு பாக்கெட் வைப்பேன். இது எல்லாமே முடிச்சுட்டு அடுத்தது ஈவினிங் இனிமேல் தான் கோவிலுக்கு கிளம்பணும். ஸோ முருகருக்கு வேல் வைக்கிற இடத்துல எப்போவுமே இந்த கோலம் தான் நான் போடுவேன். தெரியும், பூக்கோலம் நிறைய தெரியும். ஸோ இருந்தாலும் இது மாதிரி கோலம் தான் எனக்கு தெரியும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே இது மாதிரி கோலம் போட்டு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டேங்க அழகாக. அந்த கேப்பில் தொடச்சிட்டு காயிற கேப்பில் போய் வாசலையும் கூட்டி க்ளீன் பண்ணி கோலம் போட்டாச்சு. இல்லை வாசலில் விளக்கேற்றுறதுக்காக அந்த இடமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கேப்பில் பாப்பா எழுந்துட்டா அப்படின்னா எந்த ஒர்க்குமே நான் பண்ண விட மாட்டேன். என்ன தூக்கியே வச்சுக்கணும் அவளை. ஸோ அந்த கேப்பில் அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அடுத்தது முருகரை அவங்க இருந்த இடத்துல வச்சாச்சு. சூப்பராக வச்சுட்டு அடுத்தது பூ மாற்றி வைக்கணும் சாமிக்கு எல்லாமே. எல்லா சாமிக்குமே இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று நான் தலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பூ. ஸோ அதனால் அதை ஒன்று மாத்திரம் சுட்டுட்டேன் சாமிக்கிட்டேருந்து. இப்போ அந்த கேப்பில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க பாருங்க. தூங்கிட்டு இருந்தவங்க வந்துட்டாங்க பாருங்கள் வீட்டுக்கு. ஸோ அதனால் டக்குன்னு உடனே கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க.
அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஜாலியாக வந்தாங்க பாப்பா. கோவில் வாசலில் போய் பார்த்தா அவ்வளோ கூட்டங்க. ஏன் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா தான் தெரியுது, பக்கத்துலேயே தேச மங்கையர்க்கரசி அம்மாவோட ஒரு கச்சேரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சாமிக்கெல்லாம் வந்து பூ வைக்கணும், மாற்றணும். கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் சாமி வந்து. அதுக்கு வந்து நான் ஸ்டூல் போட்டு தான் வைக்கணும் பூவெல்லாம் எடுத்து. அதனால் அந்த காஞ்ச பூவெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு புது பூ வந்து பொட்டெல்லாம் வந்து நான் நாளே வச்சு பூஜை பண்ணதுனால ஸோ அதெல்லாம் நான் வந்து மாற்றலை, அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது வந்து இதுதான் என்னுடைய செல்ஃபு. இதில் தான் நான் சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுப்பேன் சைடில். அடுத்தது வந்து இந்த மாதிரி கோமாதா ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி வச்சு கும்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்ல பலனை தருங்க. எனக்கு வந்து கிடச்சிருக்கு, அந்த சாமி வச்சு கும்பிட்டதில் எனக்கு ரொம்ப நிறைய பலன் கிடச்சிருக்கு. எல்லா சாமிக்குமே பூவெல்லாம் எடுத்துகிட்டு வேணும்னா மாற்றிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட ரொம்ப நாளாக வேண்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய பூஜை அறையும் என்னோடய கிச்சனும் மட்டும் கொஞ்சம் வேலை வந்து ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து எனக்கு கண்டிப்பாக இதை நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து முருகர் ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. கண்டிப்பாக கேட்டதை முருகர் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கள்ல. ஸோ அது மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏதோ ஒரு சில காரியங்களால் வந்து எங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் முருகர்கிட்ட நின்று மனசார நல்லபடியாக வேண்டிட்டு எல்லா பூவையும் எடுத்துகிட்டு மாற்றிட்டேன். சாமிக்கு வந்து பூ ஒரு பூவாக எல்லா பூவும் வச்சாச்சு. அந்த முருகர் மேலே இருக்குது பாருங்களேன், அந்த கோமாதா ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு கிடையாது. எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த கோமாதா ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும், புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து இடமா வாங்கணும், அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோமாதா ஃபோட்டோ வந்து நல்லாவே வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தான் நான் அந்த ஃபோட்டோ வாங்கி நான் வந்து கும்பிட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து நல்ல பலன் கொடுத்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து எட்ட மாட்டேங்குது பூ வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டூல் வச்சு தான் ஏறி வைக்கணும். அந்த சாமி வந்து கொஞ்சம் மேலே ஆணி அடித்து மாட்டிட்டாங்களா, எனக்கு வந்து எட்டவே மாட்டேங்குது. ஸ்டூல் எடுத்து வச்சு தான் வைக்கணும். ஸோ கோவிலில் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.